Friends, இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா TRB old question paper discussion தான். So இது பார்த்தா continuation தான். The second harmonic component of the waveform given in the following figure has an amplitude of அப்படின்னு கேட்டிருக்காங்க. So நமக்கு ஒரு waveform கொடுத்திருக்காங்க. So second harmonic component என்னன்னு கேட்டிருக்காங்க. So second harmonicங்கிறது என்னவா இருக்கும்னா twice the fundamental frequency இருக்கும் ஓகேங்களா. ஸோ இப்போ கொடுத்துருக்க வேவ் ஃபார்ம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஹாஃப் வேவ் சிமெட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஹாஃப் வேவ் சிமெட்ரி அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஹாஃப் சைக்கிள். ஸோ ஹாஃப் சைக்கிள் இருக்க வேவ் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி அதாவது ஆம்ப்ளிடியூட் எல்லாமே வந்து சேமாக இருக்கும், பட் இட் இஸ் இன்வெர்டட் ஓகேங்களா. ஸோ இப்போ நீங்கள் இந்த வேவ் ஃபார்மை இன்வெர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அதே வேவ் ஃபார்ம் தான் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி ரெப்ளிக்காவாக இருக்கிறத நம்ம ஹாஃப் வேவ் சிமெட்ரின்னு சொல்லுவோம். ஸோ ஹாஃப் வேவ் சிமெட்ரி அப்படின்னா நமக்கு ஆட் ஹார்மோனிக்ஸ் மட்டும்தான் இருக்கும், ஈவன் ஹார்மோனிக்ஸ் வந்து ஜீரோவாக இருக்கும் ஓகேங்களா. இப்போ செகண்ட் ஹார்மோனிக் அப்படிங்கிறப்ப இது ஈவன் ஹார்மோனிக்ஸ். ஸோ த ஆன்சர் இஸ் 0 அப்படின்னு சொல்லலாம். The standardization of potentiometer is done in order that they become. So yes, standardization பண்றோம் potentiometer அப்படின்னா so they became accurate and direct trading அப்படின்னு சொல்லலாம். A METS price maximum demand indicator indicates average maximum demand over a specified period of time அப்படின்னு சொல்லலாம். The nominal ratio of the current transform. So nominal ratio அப்படின்னாவே rated primary to rated secondary current ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கைண்ட்லி லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.